செயல்படுவோம், தமிழ்நாடு சொல்லட்டும். முதல்ல கல்வித்துறை அமைச்சருக்கு யாருன்னு இப்ப அங்க முடிவாயிடுச்சு. கல்வித்துறை அமைச்சரா யாரெல்லாம் போட்டி போட்டீங்களோ அவங்க எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். கல்வித்துறை அமைச்சருக்கு நின்று 4 வேட்பாளர்கள் எழுந்துருங்க. சரி, இப்போ 4 பேரும் போட்டியில் இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் எல்லாரும் உங்களுக்காக இவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க, வாக்கெல்லாம் கேட்டீங்க. இப்போ 4 பேரில் யாராவது ஒருத்தர் தான் மாற போறீங்க. மிச்சம் 3 பேர் என்னவாயிருவீங்க? சரி, இப்போ நீங்கள் கல்வி அமைச்சராக மாறலை அப்படின்னு சொன்னால் தோத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருப்பீங்க? கவலையாக இருப்பீங்களா? சரி.